தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அவரோட ஆசிரியர் வந்து ஒரு கடிதம் கொடுக்குறார், இதை போய் உங்கள் அம்மாட்ட கொடுப்பா அப்படின்னு. அவரும் வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறாரு. அவங்க அம்மா படித்து பார்த்துட்டு, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்று அறிவுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா, அதனால உன்னை வீட்டில் படிக்க சொல்லியிருக்காங்க, நானே சொல்லித்தரேன் அப்படின்னு. ஸோ அதிலிருந்து எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது வந்து அவங்க அம்மா தான். பின்னால் வந்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக அவர் மாறிட்டார். அப்போ அவங்க அம்மா அவர் கூட இல்லை, அவங்க அம்மா வந்து தவறிட்டாங்க. அப்போ வீட்டில் ஏதோ ஒரு பொருளை தேடும் போது அவருக்கு அந்த லெட்ரு வந்து கிடைக்கிது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, உங்களுடைய மகன் மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறனால இனிமே அவருக்கு எங்களால் பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, நீங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க. அப்போ படிக்கவே முடியாத ஒரு பையனை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட பையனை அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உலகமே போற்றும் அளவுக்கு ஒரு விஞ்ஞானியாக மாற்றிருக்காங்கன்னா, முழுக்க இதுக்கு கல்வி நிறுவனங்கள் வந்து பெரிய துணை போகலை, அந்த அம்மாவோட மனதோட சக்தி தான். அதனால தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, மனசை விட்டுறாதீங்கன்னு. ஏன் சொல்லுவாங்கன்னா, நம்ம மனசோட சக்தி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுதோ கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும். ஸோ இதே போல தான் உங்களுக்கும் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்கள் மனசில் இருக்கிற சக்தியை வந்து எந்த வகையிலையும் குறையாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களை எளிதாகவே அடைய முடியும். நன்றி.